பெண் ஒருவர் உட்பட 6 பேர் கைது. கொழும்பு தலைமன்னார் இடையிலான ரயில் சேவை மீண்டும். தரமற்ற மருந்து விநியோகம் 18 முன்னாள் அமைச்சர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவு. அனுராதபுரத்தில் ஹெரோயின் போதைப்பொருளுடன் சட்டத்தரணி கைது. மசாஜ் சேவை என தெரிவித்து நிதி மோசடி மற்றும் கொள்ளையில் ஈடுபட்ட 5 சந்தேக நபர்களும் பெண் சந்தேக நபர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். பம்பலப்பிட்டி போலீஸ் நிலைய அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் மசாஜ் செய்து வருவதாக கூறி நபர் ஒருவரை அழைத்து வந்து தாக்கி கத்தியை காட்டி மிரட்டி 10 லட்சம் ரூபாவை இணைய வங்கி சேவை மூலம் பெற்றுக் கொண்டுள்ளனர். பின்னர் பணப்பையில் இருந்த 15,000 ரூபாய் திருடப்பட்டுள்ளதுடன் இது தொடர்பில் பம்பலப்பிட்டி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. முறைப்பாட்டின் அடிப்படையில் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் இருவர் குற்றச்செயலுக்கு பயன்படுத்தப்பட்ட முச்சக்கர வண்டியுடன் கடந்த 8ஆம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் 44 வயதுடையவர் எனவும் பெண் சந்தேக நபர் 54 வயதான பிலியந்திரி பிரதேசத்தை சேர்ந்தவர் எனவும் போலீசார் தெரிவித்தனர். சந்தேக நபர்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் மோசடியில் ஈடுபட்ட மேலும் 4 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பம்பலப்பிட்டி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். கொழும்பு கோட்டைக்கும் தலைமன்னாருக்கும் இடையிலான ரயில் சேவை இன்று முதல் மீள ஆரம்பிக்கப்படும் என இலங்கை ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. மகவ மற்றும் அனுராதபுரத்திற்கு இடையிலான ரயில் பாதையின் அபிவிருத்தி திட்டத்தின் காரணமாக இந்த ரயில் சேவைகள் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டிருந்த நிலையில் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதன்படி இன்று முதல் கொழும்புக்கும் தலைமன்னாருக்கும் இடையில் ரயில் சேவைகள் பின்வருமாறு அட்டவணையில் இயக்கப்படும். கொழும்பு கோட்டை தலைமன்னார் இன்று முதல் கொழும்பு கோட்டையிலிருந்து மாலை 4:15 மணிக்கு புறப்படும். இரவு 10:15 மணியளவில் மன்னாரை சென்றடையும். தலைமன்னார் கொழும்பு கோட்டை நாளை முதல் தலைமன்னாரில் இருந்து அதிகாலை 4:15 மணிக்கு புறப்படும். காலை 10:15 மணிக்கு கொழும்பு கோட்டையை வந்தடையும். அரசாங்க வைத்தியசாலைகளுக்கு தரமற்ற மருந்துகளை விநியோகித்தமை தொடர்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பில் 18 முன்னாள் அமைச்சர்களிடம் வாக்குமூலம் பதிவு செய்யுமாறு மாளிகாகந்த நீதவான் லோச்சனி அபே விக்ரம உத்தரவிட்டுள்ளார். கெஹலியர் ரம்புக்வெல சமர்ப்பித்த அமைச்சரவை பத்திரத்திற்கு அமைச்சரவையில் அங்கம் வகித்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, முன்னாள் பிரதமர் தினேஷ் குணவர்தன, முன்னாள் அமைச்சர்களான திரான் அலஸ், மஹிந்த அமரவீர, விஜயதாச ராஜபக்ஷ, ஹரின் பெர்னாண்டோ, ரோஹான் ரணசிங்க, நிமல் ஸ்ரீபால மற்றும் அமைச்சரவையை பிரதிநிதித்துவப்படுத்திய 18 பேரிடம் வாக்குமூலங்களை பெறுவது அவசியம் என நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் மிக்ஸ் லக்ஷ்மினி கிரிகாகம இந்த விடயம் தொடர்பில் மாளிகாகந்த நீதிமன்றில் உத்தரவு பிறப்பிக்குமாறு கோரியதை அடுத்து அதற்கு அனுமதி அளித்து நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். அனுராதபுரம் பிரதேசத்தில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் சட்டத்தரணி ஒருவர் நேற்று திங்கட்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளதாக அனுராதபுரம் போலீசார் தெரிவித்தனர். அனுராதபுரம் போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் அனுராதபுரம் நீதிமன்றில் கடமையாற்றும் 42 வயதுடைய சட்டத்தரணி ஆவார். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் போதைப் பொருளுக்கு அடிமையானவர் என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபரிடமிருந்து 2 கிராம் 300 மில்லிகிராம் ஹெரோயின் போதைப்பொருள் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை அனுராதபுரம் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ் முஸ்லிம் கட்சிகளை இணைத்து தேசிய ஐக்கிய அரசாங்கத்தை நிறுவுவதற்கு தேசிய மக்கள் சக்தி எதிர்பார்த்துள்ளதாக அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்துள்ளார். பொது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி பெரும்பான்மையை பெறும். எவ்வாறாயினும் தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து தேசிய ஐக்கிய அரசாங்கத்தை நிறுவுவதற்கு நாம் எதிர்பார்த்துள்ளோம். தேசிய ஐக்கிய அரசியல் சூழலை வளர்ப்பதில் கட்சி ஆர்வமாக உள்ளது. ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் உறுப்பினர்களை தவிர்த்து தமிழ் மற்றும் முஸ்லிம் பிரதிநிதிகளுக்கு தேசிய ஐக்கிய அரசாங்கத்தை அமைப்பதற்கான அழைப்பு விடப்படும். தேசிய ஐக்கிய அரசாங்கத்தை அமைப்பதன் மூலம் இந்த நாட்டில் தேசிய ஐக்கியத்தை உண்மையாகவே அடைய முடியும். எனினும் ஐக்கிய அரசாங்கம் இல்லாவிட்டாலும் எம்மால் அரசாங்கத்தை வெற்றிகரமாக நடத்த முடியும் மற்றும் அனைத்து சமூகங்களுக்கும் சேவை செய்ய முடியும் என்று கூறியுள்ளார். என்றாலும் அண்மையில் யாழ்ப்பாணத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்த தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்று குழு உறுப்பினரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பிமல் ரத்நாயக்க, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசாங்கத்தில் அமைச்சு பதவி வழங்கப்பட மாட்டாது. கடந்த தேர்தலில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரித்த டக்ளஸ் தேவானந்தா நாட்டில் ஏற்பட்ட கணிசமான பிரச்சனைகளுக்கு பங்களிப்பை வழங்கிய முன்னைய அமைச்சரவையில் அங்கம் வகித்தவர். டக்ளஸ் தேவானந்தா அண்மையில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயகவை சந்தித்திருந்தார்.
இது தொடர்பிலான புகைப்படத்தை சமூக ஊடகங்களிலும் பத்திரிகைகளிலும் அவரது பிம்பத்தை உயர்த்துவதற்காக அவரது தரப்பு பயன்படுத்தியிருந்தது. இலங்கைக்கு பாதகமான கொள்கைகளை வகுத்து மஹிந்த ராஜபக்ஷ, ரணில் விக்ரமசிங்க, மைத்ரிபால சிறிசேன ஆகியோரின் அமைச்சரவையிலும் டாக்டர் தேவானந்தா உறுப்பினராக இருந்தார். ரிசாத் பதியுதீன், சுமந்திரன், ஸ்ரீதரன் மற்றும் சில தமிழ் முஸ்லிம் அரசியல்வாதிகள் தமிழ் மற்றும் முஸ்லிம் சமூகங்களின் வாக்குகளை பெறுவதற்காக தவறான பிரச்சாரங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் என குற்றம் சுமத்தியிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.